ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேட் ராட் அப்படின்ட்டு ஒரு டூல் பற்றி கேட்டிருந்தாப்புல. அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிடுவோம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஸோ ஃபேட் ராட்டில் அதே மாதிரி வீடியோஸ் இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். இருந்தாலும் தமிழில் இல்லை, அதனால் நான் தமிழில் கிரியேட் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் தமிழில் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி. ஓகே, நம்ம காலி லினக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, நான் காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசர் எடுத்துக்கிறேன். ப்ரௌசரில் தி ஃபேட் ராட் கிட்டப் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்லேயே வருது இல்லையா, இந்த கிட்டப்போட ஃபைல்குள்ளே போயிடுவோம். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இதுதான் இந்த ஃபேட் ராட்டோட டூலு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்ற விஷயமும் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. வேணா இதை பற்றியும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு எல்லாமே இதுலேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் இதை பார்த்து. ஓகேவா? ஓகே, நம்ம எப்பயும் போல் கோடை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிடி யூஸ் பண்ணி நான் டவுன்லோட்ஸ் போயிடுறேன். ஸோ கீபோர்டு மாற்றிட்டா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால பழக முடியல. ஓகே, இதில் ஃபேட் ராட்டே இல்லை. ஓகேங்களா? நான் இதில் இன்ஸ்டால் பண்ணுறதா டவுன்லோட்ஸில் நம்மள்கிட்ட இல்லை. நான் டாக்குமெண்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கெட் க்ளோன். இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ பர்மிஷன் டினைட். சூடோ சூப்பர்வைசரை மாறிப்போம். ஓகே, ஃபியூ மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். கிட்டப்போ க்ளோன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் க்ளோன் ஆகி முடிய. ஓகே, எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபைல் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபைலுக்குள்ளே போயிடுவோம். சிடி இந்த ஃபேட் ராட் உள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு setup.sh, அதாவது இது ஒரு பேட்ச் ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணோம்னா chmod +x. இப்போ நம்ம அந்த ஃபைலை கொடுத்துப்போம் setup.sh கொடுத்து என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேஷ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும் ஆரம்பிக்கும். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணோம்னா அது வந்துடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, டவுட் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆகும், மற்றபடி வரதில்லை. ஓகே, நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ண சொல்லுது என்ட்ரு. ஓகே, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுவோம். இதில் நமக்கு எஸ் ஆர் நோ கொடுத்துருவோமா? எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க. எரர்
இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் டவுன்லோட்ஸ் ஆகும். இன்னொரு டெர்மினல் ஓப்பன் ஆகி, இந்த மாதிரி டெர்மினல் ஒன்று ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் குயிக்காக வந்துடும். இல்லைனா இதுலேருந்து எல்லா ஃபைலும் ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகும். ஓகே, உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணோன்னே எஸ்ஆர் நோ கேட்கும். ஓகேவா, ஓய் கொடுத்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணோன்னே நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. எக்ஸிட் ஆகிட்டு சிடி கொடுத்து ஃபுல்லாக வெளியில் வந்துடுங்க. ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா காலியில் இருக்கும், வேறு எந்த இதுலேயுமே போகல, ஹோமில் காலியில் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்துட்டு sudo fatrat அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு வந்து fatrat வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெர்மினல் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கேட்குது, என்ட்ரு பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஒரு டெர்மினல் வரும், அதையும் வந்து என்ட்ரு பண்ண சொல்லணும். ஓகே, என்ட்ரு பண்ணிங்க. ஓகே, நம்ம வந்து ஃபேட்ராட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா, இதுதான் அதோட ஹோம் பேஜ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் போவோம், கிரியேட் பேக்டோர் வித் MS வேணும். சும்மா ஒரு டெமோவுக்காக நான் இது உள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸுக்கு நீங்கள் வந்து பேலோடு வந்து ஜென்ரேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி விண்டோஸுக்கு பண்ணலாம், ஆண்ட்ராய்டுக்கு பண்ணலாம், மேக்குக்கு பண்ணலாம், பிஹெச்பி, ஏஎஸ்பி, ஜேஎஸ்பி, வாரு, அப்புறம் பைத்தான் மாதிரியே ஒரு ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் பேஷ்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம அதுக்கு போயிடுவோம். 3 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து ஐபி அட்ரஸ் கேட்குது இல்லையா, இங்கே வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ஜிரா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருவேன், HTTP போர்ட் நம்பர் வந்து 4242 நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, என்ஜிராக் சர்வரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ஜிராக் சர்வர் ஆன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அப்டேட் ஆகலை, அப்டேட் பண்ணணும். அப்டேட் அவைலபிள்னு வந்துடுச்சு, நான் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ள போர்ட் நம்பர் நோட் பண்ணிங்க. நான் காப்பி பண்ண ஐபி அட்ரஸ் நான் இங்கே கொடுத்துட்டேன். இது வந்து என்ஜிராக் மூலமாக நம்ம போகிறோம், அதனால். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 4040 இதுதான் நம்மளோட போர்ட் நம்பர் இருந்துச்சு அங்கே என்ஜிராக்கில், அதே கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அந்த நேம் வந்து செட் பண்ணிங்க. டெமோ ஃபைல் அப்படின்னு நான் பேர் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு இதில் வந்து எந்த பேலோடு வந்து செட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேலோடு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு ரிவர்ஸ் டிசிபி இதை எடுத்துப்போம். ஸோ 3ல் உள்ள ரிவர்ஸ் டிசிபி எடுத்துப்போம். ஸோ அது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன ஃபைல் வந்து அது வந்து அதுவாக க்ரியேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கவான்னு கேட்குது. இல்லைன்னா நீங்கள் பார்த்து கொடுத்து செட் பண்ணணுமா அப்படின்றது தான்.
நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களாம் ஒரு பாத்து வந்து அது கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை கொடுக்கும். நோ கொடுத்துட்டோம்னா அது ஒரு இடத்துல நார்மலாக போய் செட் பண்ணிடும். எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. ரூட்டில் ஃபேட்ராட்டில் டெமோ ஃபைல் டாட் ஏபிகே இருக்குது நமக்கு. இந்த ஏபிகே ஃபைல் வந்து நமக்கு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். சிடி டவுன்லோட்ஸ் போயிட்டு சிடி யூஸ் பண்ணி இந்த ஃபேட்ராட்டுக்குள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்து நம்ம பார்ப்போம். இதில் நமக்கு எதில் இருக்குது இந்த ஃபைலு? ஃபேட்ராட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையே. ஸோ அது ரூட்டில் தானே சொன்னிச்சு. ரூட்டுன்னு ஒரு ஃபோல்டரே இல்லை. நம்ம டைரெக்டாக ஃபோல்டருக்குள்ளே போயிடுவோம். இங்கே நம்ம ஏபிகேல பார்ப்போம். ஏபிகேல இல்லை. இது வந்து அவங்களா க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. அது இந்த கிட்டப் லிங்க்லேயே க்ரியேட் பண்ணது. இந்த ஃபைலை தேடி பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வெளியில் போய் வேறு இடத்துல பார்ப்போம். நமக்கு இந்த ஃபைலில் இல்லை. காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துட்டு இந்த ஃபைலை நம்ம கொடுத்துருவோம். ஓகே, /root ஓகே, ரூட் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும்னு சொல்லுது. அதுவுமே நமக்கு மூவ் ஆகல. வெயிட் பண்ணுங்கள். இங்கே போய்டும். ஃபைல் சிஸ்டம் போயிட்டு நம்ம ரூட்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரூட் யூஸராக பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓப்பன் அஸ் ரூட் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஃபேட்ராட் ஜென்ரேட்டர். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபைலு கிடச்சிச்சு. சரி, ஓகே. இந்த ஃபைலை வந்து நம்ம வேறு இடத்துக்காவது ஏதாவது காப்பி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேரம் இங்கே வந்துட்டு ஒரு இந்த இடத்துலேருந்து நம்ம வெளில வந்துடுவோம். சிடி யூஸ் பண்ணி வெளில வந்துட்டு சிடின்னு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த காப்பி பண்ண பாத்து மட்டும் கொடுக்கக்கூடாது, ஃபுல் பாத்தும் கொடுக்கணும். ஸோ ஒரு தடவை இதையே போட்டு காமிக்கிறேன். இந்த பாத்து கொடுத்தோம்னா நமக்கு பர்மிஷன் டினைடு வருதா, அப்போ நம்ம சூடோ சூப்பர் யூஸராக மாறிப்போம்.
சூப்பர் யூஸராக மாறிட்டு திருப்பி நம்ம அதே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபைல் உள்ள நம்ம போயிட்டோம், என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நம்ம எல்எஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபைலு உள்ளே இருக்குது. இந்த ஃபைலை நம்ம வந்து எங்கே காப்பி பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சிபின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைலோட நேம் கொடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே காப்பி பண்ணோம் அது வேணும்ல நமக்கு. டவுன்லோட்ஸ் போயிட்டு ஃபேட்ராட் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபைலு நம்மளோட ஃபேட்ராட்டுக்கு வந்துருச்சு. ஓகேயா, உங்களுக்கு புரியுதா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி python 3 -m http.server 90 கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்வர் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம வந்து ப்ரௌசர் போய்டும். ஸோ இது நீங்கள் அங்கே மூவ் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு தான் இது. நம்ம சர்வர் போட்டோமா, இப்போ வந்து என்னோடய ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். 10.0.2.15:19 அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணேன்னா நமக்கு ஒரு HTML ஃபார்மேட்டில் நம்மளோட ஃபுல் ஃபைல் எல்லாமே வந்துடும் இங்கே. ஓகேவா, இதில் நமக்கு எங்கே இருக்குது, டவுன்லோட்ஸில் இருக்குது. டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிப்போம். இதில் வந்து ஃபேட்ராட்டில் இருக்குது. ஃபேட்ராட் வந்துப்போம். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபைல் இங்கே இருக்குது, demo.apk. இதை நீங்கள் மொபைலில் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ என்கிட்ட வந்து மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூராக இருக்கிறனால நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்ட முடியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து Ctrl+C கொடுத்து எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே தானே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபைல் காப்பி பண்ணுற வரைக்குமே எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ புரியலன்னா எனக்கு டெலிகிராமில் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நான் வந்து NGRAC டோக்கன் எடுத்து வேறு அப்டேட் பண்ணேன். ஓகே, இதை பற்றி தான் நான் நீங்கள் சொல்லலான்னு வந்தேன், சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.